நண்பனே பூரிசிரவஸ், உன் வீரத்தை என்னவென்று மெச்சுவது? மேருமலை போல் இருக்கும் சாத்தியாகியுடன் மோத எவரும் அஞ்சுவர். ஆனால் நீ அவனை துவம்சம் செய்தாய். சாத்தியாகியின் புதல்வர்கள் 10 பேரை கொன்று குவித்தாய். இது பாண்டவர்களுக்கு தக்கதோர் பாடமாக இருக்கும். நீ அல்லவோ வீரன், நீ அல்லவோ என் நலம் விரும்பி. நண்பா, உன் வெற்றியே எங்கள் லட்சியம். மாமா சல்லியரே, நீங்கள் என் எதிரிகளின் தாய்மாமன். ஆயினும் கொடுத்த வாக்கிற்காக வஞ்சனை இல்லாமல் என் வெற்றிக்காக உழைக்கிறீர்கள். ஒரே நாளில் 10 மன்னர்களை வென்று என் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறீர்கள். சோமதத்தரே, உங்கள் மகனை நினைத்து பெருமைப்படுவதோடு உங்களை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். துரோகிகளின் மத்தியில் உழலும் எனக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். துரியோதனா, எங்களால் முடிந்தவரை நாங்கள் யுத்தம் செய்கிறோம். யுத்தத்தின் வெற்றியை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. இன்று பூரிசிரவஸுக்கு வெற்றி சாத்தியமானது. நாளை இன்னொருவருக்கு அது சாத்தியமாகும். ஆனால் உங்களால் எதுவுமே சாத்தியப்படவில்லை என்பதுதானே என் மருமகனின் வருத்தம். தாத்தா, விசுவாசம் என்ன என்பதை நண்பன் பூரிசிரவஸிடமிருந்தும் மாமன்னர் சோமதத்தரிடம் இருந்தும் மாமா சல்லியரிடம் இருந்தும் தெரிந்து கொள்ளுங்கள். துரியோதனா, எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதே எல்லையோடு தான் நான் உங்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். நாட்டின் இளவரசனாக கேட்கிறேன். ஒரு சேனாதிபதியாக நீங்கள் எனக்கு என்ன வெற்றியை தேடி தந்திருக்கிறீர்கள்? கூட்டி கழித்து பார்க்கும் இடமல்ல போர்க்களம். இறுதி முடிவு மட்டுமே வெற்றியை தீர்மானிக்க முடியும். தாத்தா, வீண் விவாதம் வேண்டாம். கர்ணன் போர்க்களத்தில் பங்கு பெற அனுமதி தாருங்கள். இந்த உபாயம் மட்டும் நீங்கள் எனக்கு செய்து தந்தால் போதும். அப்படியானால் நீ என்னை சேனாதிபதி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தாராளமாக உன் நண்பன் கர்ணனை அடைத்து வந்து யுத்தம் செய். மருமகனே, பீஷ்மர் தளபதியாக இருப்பது நமக்கு மிக முக்கியம். ஆகவே பொறுமையாக இரு. துரியோதனனின் ஆணவத்திற்கு அளவில்லாமல் போய்விட்டது. சற்று நேரத்தில் என்னவெல்லாம் பேசிவிட்டான். இத்தனை கடுமையாக அவன் நிந்தித்தும் நீங்கள் பொறுமையாக இருந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கு இதில் என்ன இருக்கிறது? அவன் குணம் அனைவரும் அறிந்ததுதானே. வெற்றி என்றால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவான். தோல்வி என்றால் கீழே போட்டு பானையைப் போல் உடைத்து விடுவான். இதைத்தான் நான் முன்பே கூறியிருக்கிறேனே. இருந்தாலும் துரியோதனனுக்கு இத்தனை கடுச்சொற்கள் ஆகாது. அவனுக்கு அவனது நண்பன் கர்ணனை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்ற கோபம். அது மட்டுமல்ல, பிதாமகர் பாண்டவரிடம் விசுவாசமாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் அவனுக்கு. இல்லை, நிச்சயமாக இல்லை. துரியோதனனை பற்றி நான் நன்கு அறிவேன். அவன் என்னை முழுமையாக நம்புகிறான். ஆனால் அவனுடைய நண்பனை நிராகரித்த கோபம் அவன் அடிமனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இப்படி வெளிப்படுகிறது. ஆனாலும் துரியோதனனின் பேச்சு சகிக்க முடியாததாக இருக்கிறது. அவன் மன்னன். அவன் எப்படி பேசினாலும் நாம் சகிக்கத்தான் வேண்டும். இன்று நாம் ரதிகளில் ஒருவரையும் இழக்கவில்லை. ஆனாலும் இத்தனை கோபம் கொள்கிறான். நாளை இழப்பு என்று வரும்போது எப்படியெல்லாம் நிந்திப்பானோ. நிச்சயம் இதைவிட கடுமையாக நிந்திப்பான் என்பது எனக்கு தெரியும். நானும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். துரியோதனனுக்கு அச்சம் வந்துவிட்டது. அச்சமா? யார் மீது? அர்ஜுனன் மீது. இன்று அர்ஜுனன் களமிறங்கி யுத்தம் செய்த காட்சியை கண்டு
துரியோதனன் மிரண்டு போயிருக்கிறான். அந்த அச்சம் அவனை ஆட்டிப்படைக்க தொடங்கிவிட்டது. அந்த அச்சம்தான் இன்று என் மீது கோபமாக வெளிப்பட்டு இருக்கிறது. துரியோதனன் பயம் அறியாதவனாயிற்றே. இல்லை, இன்று துரியோதனன் கண்களில் மரண பயத்தை பார்த்தேன். அந்த பயம் போர்க்களத்திலே தோற்று விடுவோமோ என்ற பயம் இல்லை, மரண பயம். அர்ஜுனன் போர்க்களத்திலே காட்டிய பராக்கிரமம் துரியோதனனுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. துரியோதனன் நிகரற்ற வீரனாயிற்றே. இன்றளவும் அவனுடன் யுத்தம் செய்ய தகுதியுடைய ஒரே நபர் பீமன் தான். அப்படி இருக்க இப்படி ஒரு பயம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? அவனுடைய ஆணவத்தினால்தான். ஆணவம் கொண்டவன் பயத்தை அடைகிறான். அவனுக்கு தான் என்ற அகந்தை, அழிந்து விடுவோமோ என்ற பயம். அகந்தை கொண்டவனுக்கு நான் என்பதே இலக்கு. அந்த நான் என்பது தலைக்கு ஏறும் பொழுது அச்சம் உண்டாகும். அதுதான் துரியோதனன் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உண்மையான வீரனைக் கண்டால் எவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்படத்தான் செய்யும். அதுதான் துரியோதனனுக்கும் நடந்தது. ஆனாலும் துரியோதனன் கடுஞ்சொற்களை தவிர்ப்பது நல்லது. அவன் மன்னன். அவன் வாக்கு மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வேத வாக்கு. நம்மிடம் வெற்றியை மட்டும் அவன் எதிர்பார்க்கின்றான். அதை அவனுக்கு பெற்றுத் தருவதே நமது கடமை. அந்த கடமையை தொடர்ந்து ஆற்றுவோம். ஐயோ, என் 10 புத்திரர்களையும் ஒரே நேரத்தில் இழந்தேனே. அவர்களின் மரணம் என் கண் முன்னாலே நிகழ்ந்ததே. அதை தடுக்கவும் திராணியற்று நின்றேனே. சாத்தியாகி, யுத்தத்தில் மரணம் சாத்தியம் என்பதை அறிந்துதானே உன் புதல்வர்களை யுத்தகளம் காண அழைத்து வந்தாய்? எனில் இந்த துன்பத்தை நீ பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அழவேண்டாம் சாத்தியாகி, நீ மாவீரன் அல்லவா? உன்னை காக்கத்தான் உன் புதல்வர்கள் தன் உயிரையே துறந்திருக்கிறார்கள். உன் புத்திரர்கள் வீர சொர்க்கம் அடைவார்கள். கிருஷ்ணா, எதற்கும் நீ மனதை தேற்றிக்கொள். இனி காண வேண்டியது ஏராளம் என்று நேற்று கூறினாய் அல்லவா? அண்ணா, சாத்தியாகி தங்களின் தேரோட்டி அல்லவா? அவருடைய புத்திரர்களை தாங்கள் ஏன் காக்கவில்லை? குருக்ஷேத்திர யுத்தம் என்பது சாத்தியாகியின் புத்திரர்களை காப்பது மட்டுமல்லவே. சுவாமி, சாத்தியாகி தங்களின் சீடன் அல்லவா? அவரை தங்களின் உயிருக்கு நிகரான நண்பனாக பாவித்தது உண்மை என்றால் அவரது புத்திரர்களை நீங்கள் காத்திருக்க வேண்டாமா? சுபத்ரா, உன் கோபத்தில் உள்ள நியாயம் புரிகிறது. நான் அவர்களை காக்கத்தான் துடித்தேன். ஆனால் சூழல் என்னை அனுமதிக்கவில்லை. பீஷ்மரை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம், அதற்குள் நிகழ்ந்துவிட்டது இந்த அனர்த்தம். அபிமன்யு, சாத்தியாகியின் புத்திரர்கள் உன் நண்பர்கள் அல்லவா? அவர்களை காக்காமல் நீ யுத்தத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள் அன்னையே. நான் பெரியப்பா துரியோதரனின் புத்திரன் லக்மணனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மேலும் நான் வெகு தூரத்தில் இருந்தேன்.
என் மீது தீரா வன்மம் கொண்ட சோமதத்தனும் அவன் புத்திரன் பூரி சிரவசும் இன்று வஞ்சத்தை தீர்த்து விட்டார்கள். என் குருவான தங்களின் மீது ஆணையிட்டு இன்று சபதம் செய்கிறேன். இதே குருக்ஷேத்திர யுத்த களத்தில் என் புத்திரர்களை கொன்று குவித்த பூரி சிரவஸை நான் வெட்டிக் கொள்வேன். இது சத்தியம், சத்தியம். குருவின் மீது இட்ட ஆணை என்றும் பொய்யாவதில்லை. நீ கொண்ட சபதம் பலிக்கட்டும். நாளை போர்க்களத்திற்கு கர்ணனை அழைக்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். அது நான் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. தாத்தா, துரியோதனா, எனக்கு சொல்லும் செயலும் ஒன்றுதான். அது என்றும் பிறழாது. மாமா, எங்கிருந்தோ வந்தவர்கள் நம் வெற்றிக்காக போராடுகிறார்கள். ஆனால் நாம் இட்ட உணவை உண்டு உறங்கி சுகம் கொண்டவர்கள் நமக்கு துரோகம் இழைக்கிறார்களே. துரியோதனா, உனக்கு எதிலுமே அவசரம்தான். ஆமண்ணா, நாம் அப்படி கூறிவிட முடியாது. நம் தாத்தா பிதாமகர் நேற்றும் இன்றும் பாண்டவ சேனைக்கு ஏற்படுத்திய சேதம் கொஞ்ச நஞ்சமல்ல. அது மட்டுமல்ல, நேற்று மட்டும் கிருபர் அபிமன்யுவை தடுக்காமல் இருந்திருந்தால் நம் படைகள் முழுவதையும் அழித்துளித்திருப்பான். ஆனாலும் என்ன பயன்? பிதாமகரால் நம் சகோதரர்களை காக்க முடியவில்லையே. சாத்தியாகியின் புதல்வர்கள் 10 பேரை கொன்று பழித்திருக்கிறான் பூரி சிரவஸ். அவனுக்கு இருக்கும் கோபம் நம் குல பெரியவர்களுக்கு இல்லையே. மாமா, இப்படி செய்தால் என்ன? எப்படி? பிதாமகரை சேனாதி பொறுப்பில் இருந்து விடுவித்து விட்டு கர்ணனை யுத்த களத்திற்கு அழைத்து வந்தால் என்ன? பலே பலே, அற்புதமான யோசனை. மருமகனே, உன்னை போல் ஒரு முட்டாளை இதுவரை நான் கண்டதே இல்லை. வேறு என்ன சொல்கிறாய் துரியோதனா? கண்ணுக்கு தெரியும் பலனையே நீ கருத்தில் கொள்கிறாய். ஆனால் உன் கண்களுக்கு தெரியாத பலன் பீஷ்மரால் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன. பீஷ்மர் ஒருவரால் மட்டுமே கடல் போல் விரிந்து நிற்கின்ற கௌரவ சேனையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, பீஷ்மர் ஒருவரோடு போரிடவே பாண்டவர்களின் சக்தி முழுவதும் விரயமாகிக் கொண்டிருப்பது மறுக்க முடியாத உண்மை. பீஷ்மர் ஒருவர் எந்த களத்தில் இல்லாமல் போயிருந்தால் நெல்லிக்கனி மூட்டையை அவிழ்த்தார் போல் கௌரவ சேனை சிதறி போயிருக்கும். இப்பெரும் கௌரவ சேனை இன்று உனக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் பீஷ்ம பிதாமகர் எனும் மாமனிதரால் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக்கொள். இருந்தும் பீஷ்மாச்சாரியார் பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறாரே. பாண்டவர்களை கொல்லாமல் யுத்தத்தில் நாம் எவ்வாறு வெற்றி பெறுவது? மருமகனே, இதை இப்படி யோசித்துப் பார். பீஷ்மரை கொல்லாமல் பாண்டவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும்? பாண்டவர்கள் பீஷ்மரை கொல்வார்களா? என்னால் அதை நம்ப முடியவில்லை. கொல்வார்கள், கொல்ல முடியும் என்று என்னால் உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் ஒன்று, யுத்தத்தின் முடிவு வெற்றி அல்லது தோல்வி. வெற்றியை நோக்கிய பயணத்தில் இருக்கும் தடைகளை அகற்றவே ஒரு வீரன் விரும்புவான். பீஷ்மர் எனும் தடையை தகர்த்தெறியாமல் தருமன் வெற்றி எனும் இலக்கை எப்படி அடைய முடியும்? மாமா, சரியாக சொன்னீர்கள் மாமா.
எதிர்காலம் என்பது எதையும் நிகழ்த்தும் சக்தி வாய்ந்தது. நமக்கு நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். மாமா, பிதாமகரும் கர்ணனும் ஒரே களத்தில் நமக்காக போராட வாய்ப்பே இல்லையா? கிழக்கும் மேற்கும் இணையும் போது அதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆறாம் நாள் யுத்தம் தொடங்கியது. பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் கௌரவ சேனைக்கு மகர வியூகம் அமைத்திருக்கிறார். எதிர் திசையில் பாண்டவ சேனையின் தளபதி திருஷ்டத்யும்னன் கிரௌஞ்ச வியூகத்தை அமைத்திருக்கிறார். சங்கு இரண்டு பக்கமும் முழங்க பெரும் கூச்சலோடு இரண்டு படைகளும் மோதிக்கொள்கின்றன. ஒரு பக்கம் தருமரும் சகுனியும் கடுமையாக சண்டையிடுகிறார்கள். அடே துச்சாதனா, பீமா! அடே துச்சாதனா, பீமா! அடே துச்சாதனா, அன்று உன் தம்பிகள் 8 பேர் தன் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றினார்கள். ஆனால் இன்று நீ தொலைந்தாயடா. அதற்கு வஞ்சம் தீர்க்கத்தான் நான் இன்று வந்திருக்கிறேன். உன் தலையை என் கதையால் பிளக்கிறேன் பார்.
திரௌபதியின் துகிலை உரித்த உன் கரங்களை பீத்தெறியும் தருணம் வந்துவிட்டது. உன் நெஞ்சை பிளந்து உன் செங்குருதியை குடிக்க என் நாக்கு துடிக்கிறது. இன்று யுத்த களத்தில் பீமன் துச்சாதனனோடு கடும் கதா யுத்தம் செய்கிறான். ஐயோ, இன்றுமா? அன்று துச்சாதனனை காக்கத்தான் என் புத்திரர்கள் 8 பேர் உயிரை பறிகொடுத்தார்கள். உண்மைதான் அரசே. இன்று சளைக்காமல் நமது இளவரசர் துச்சாதனன் பீமனுக்கு இணையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அடே பீமா, உன் வீரத்தையும் கதை வித்தையும் என்னிடம் காட்டடா. இன்று உங்கள் இருவருக்கும் விதி முடிந்து விட்டது. அதனால் தான் இப்படி இருவரும் ஒரே நேரத்தில் என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டீர்கள். வாயை மூடடா மூடனே. என் சகோதரர்கள் 8 பேரை கொன்றது போல் என்னையும் துச்சாதனையும் கொண்டு விடலாம் என்று கனவு காணாதே. உன்னை கொன்று உன் குருதி எடுத்து என் தம்பிகளின் ஆத்மாக்கு பிரீதி செய்கிறேன் பார். துரியோதனா, ஆக்ரோஷமான யுத்தம் வேண்டாம். ஆச்சாரியாரே, என்னை தடுக்காதீர்கள். இவனுக்கு இத்தோடு ஒரு முடிவை கட்டி விடுகிறேன். பீமா, வேண்டாம், நிறுத்து யுத்தத்தை. என்னை தடுக்காதே திருஷ்டத்யும்னா. இன்று இந்த கொடியவனை கொன்று விடுகிறேன். பீமசேனனும் இளவரசர் துரியோதனனும் யுத்தம் செய்வதைக் கண்டு குருஷேத்திர களமே நடுங்கியது. திருஷ்டத்யும்னன் மோகாஸ்திரத்தை எய்து அனைவரையும் மயக்கமடைய செய்து நடக்கவிருந்த விபரீதத்தை தடுத்து விட்டார். இப்போதுதான் சென்ற உயிர் மீண்டது போல் உள்ளது சஞ்சயா. இன்று யுத்தத்தின் நிலை என்ன? திருஷ்டத்யும்னா, உன் சித்து வேலைகள் என்னிடம் பலிக்காது. இப்போதே பிரம்யாஸ்திரத்தை பயன்படுத்தி மயங்கி கிடக்கும் அனைவரையும் எழச் செய்கிறேன்.
தாத்தா, துரியோதனா, அமைதியாக இரு. வலியால் உயிர் போகிறது. துரியோதனா, நீ சத்திரியன். யுத்தத்திலே விழுப்புண் ஏற்படுவது ஒரு வீரனுக்கு அழகு. நீ வலியால் துடிப்பதைக் காண எனக்கு சகிக்கவில்லை. தாத்தா, உங்களுக்கு என் மீது இத்தனை பாசமா? மற்றவரை காட்டிலும் என் தோளிலும் மார்பிலும் உன்னை தானடா தூக்கி சுமந்திருக்கிறேன். உனக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் என் பாசத்திற்குரியவன் நீதான். தாத்தா, இது என்ன அதிசயம்? என்ன? வலி மாயமாய் மறைந்து விட்டதே. ஓ, அதுவா? இது விசல்ய கரணி என்ற மூலிகை. இது எப்பேற்பட்ட ரணத்தையும் உடனே குணமாக்கக்கூடிய மூலிகை மருந்து. இது இதே மூலிகையை தான் அந்த மருத்துவனும் இட்டான். ஆனால் எந்த... துரியோதனா, மருத்துவர் மருந்திட்டது கடமைக்காக. ஆனால் பிதாமகர் இட்ட மருந்தில் பாசமும் அடங்கி உள்ளதல்லவா? துரியோதனா, இப்பொழுது உன் வேதனை தீர்ந்து விட்டதல்லவா? என் உடலில் இருந்த வேதனையை தீர்த்து விட்டீர்கள். ஆனால் என் மனதில் இருக்கும் வேதனை இன்னும் தீரவில்லையே. துரியோதனா, என்ன சொல்கிறாய்? தாத்தா, எப்போது என் சத்துருக்களான பாண்டவர்கள் செத்து மடிகிறார்களோ அப்போதுதான் என் மனவேதனை தீரும். அது முடியுமா தங்களால்? துரியோதனா, பல முறை நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். பாண்டவர்களும் உன்னைப் போல் எனக்கு பேரன்களே. அவர்களை ஒரு காலம் என்னால் கொல்ல முடியாது. பாண்டவர்களை விட்டுத் தள்ளுங்கள். அவர்கள் படையில் இருக்கும் துருபதன், விராடன், சாத்தியாகி, தஸ்ரத்யுமன் என யாரையாவது கொல்லுங்களேன். என் செய்வது? என் பொழுது நாளெல்லாம் பாண்டவர்களுடன் யுத்தம் செய்வதிலேயே முடிகிறது. என்னுடைய ஆற்றலை வெளிக்காட்ட முடியாமல் தடுப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் பாண்டவர்கள். எனில் தாங்கள் இதனால் கூற வருவது என்ன பிதாமகரே? நாளைய போரில் பாண்டவர்கள் என்னை நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துரியோதனா, இன்று உன் காயத்துக்கு மருந்திட்டிருக்கிறேன். நாளை உன் மனவலிக்கு மருந்து அளிக்கிறேன். மாமா, தாத்தா பீஷ்மாச்சாரியார் அவர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. ஒரு பக்கம் கருத்துக்களுக்கு முரண்பட்டு கடுமையாக கடித்துக் கொள்கிறார், இன்னொரு பக்கம் காயத்திற்கு மருந்திட்டு அன்பை பொழிகிறார். துரியோதனா, இரத்த பந்தம் வேறு, அரசியல் வேறு. காயத்திற்கு மருந்திட்டது இரத்த பந்தம். பாண்டவர்களை கொல்வதில்லை என்பது அரசியல். இதில் உன் தாத்தா தெளிவாக இருக்கிறார். இதில் தெளிவடைய வேண்டியது
கிருஷ்ணா, முடிவற்ற ஆகாயம் போல் நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த குருச்சேத்திர யுத்தம். இதற்கு என்னதான் முடிவு? சமபலம் உள்ள வீரர்கள் மோதும்போது அந்த யுத்தம் முடிவு பெறுவதில்லை. இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. பீஷ்மரும் பரசுராமரும் மோதியபோது நிகழ்ந்தது இதுதான். ஏன், இன்று பீமனும் துரியோதனனும் யுத்தம் செய்தார்களே, அதற்கு முடிவு தெரிந்ததா? புலிவாலை பற்றியது போல் இந்த யுத்தம் முடிவு தெரியாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறதே. என்ன செய்ய? கௌரவர் சேனையில் சாகாவரம் பெற்ற பீஷ்மாச்சாரியார் தளபதியாக இருக்கிறார். அவர் மரணத்தை தழுவும் வரை இந்த யுத்தத்திற்கு முடிவு கிடையாது. பீஷ்மாச்சாரியரின் பிரம்மச்சரிய விரதம் களையும் வரை அவரை வீழ்த்தவும் முடியாது. என்ன கூறுகிறாய் கிருஷ்ணா? பீஷ்மரின் பிரம்மச்சரிய விரதம் கலையுமா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் என்று யார் சொன்னது? களையும் வரை போரை நிறுத்த முடியாதென்றல்லவா கூறினேன். என்ன குழப்புகிறாய் கிருஷ்ணா? நான் குழப்பவில்லை, நீங்கள்தான் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். என்னிடம் கேள்வி கேட்டீர்கள், எனக்கு தெரிந்ததை நான் கூறினேன். இதில் குழப்பம் எங்கே வந்தது? சரி, நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். இந்த போர் எப்போது முடியும்? கிருஷ்ணா, உன்னிடம் நான் தெரியாமல் கேள்வி கேட்டுவிட்டேன். என்னை மன்னித்து விடு. சரி கிருஷ்ணா, இப்போது என்னதான் செய்வது? பீஷ்மரிடம் பாண்டவர்களாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் யுத்தம் புரியக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரே வழி இதுதான். இந்த வழியில் பயணித்து பார்க்கலாம். வெற்றி நமக்கு கிட்டினாலும் கிட்டும். உன்னிடம் மனம் தெளிய வேண்டும் என்று பேசினால் குழப்பம்தான் மிஞ்சும். உங்களின் குழப்பத்திற்கும் இன்று நீங்கள் இருக்கும் நிலைமைக்கும் நானா காரணம்? நீங்கள்தானே? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாமா, அர்ஜுனன் எப்போது பார்த்தாலும் தாத்தா பீஷ்மாச்சாரியாரோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இதன் நோக்கம் என்னவாக இருக்கும்? மருமகனே, இது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். பீஷ்மரை அர்ஜுனன் கட்டுப்படுத்தாவிட்டால் அவர் பாண்டவ சேனைகளை அழித்தொழித்து விடுவார். மாமா, பாண்டவர்களை பீஷ்மர் பக்கம் வராமல் தடுப்பதற்கு ஏதேனும் மார்க்கம் உண்டா? அது கிருஷ்ணனின் திட்டம். அதை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, கிருஷ்ணனின் திட்டமும் ஒரு வகையில் நமக்கு நன்மையே. ஆமாம், யுத்தத்தில் வெல்ல முடியாத ஒருவர் நம் பக்கம் இருந்தால் என்ன பொருள்? தாங்களே கூறுங்களேன். நாம் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்று பொருள். தாங்கள் கூறுவது சரிதான். துரியோதனா, நாம் வெற்றி அடைந்தவர்களாக இல்லாவிட்டாலும் தோற்கடிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி மகிழ்ந்து கொள் துரியோதனா. இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிர்பந்தம் நமக்கு கிடையாது.
ஏனென்றால் ராஜ்யம் இதுவரை நம் வசமே இருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிர்பந்தம் பாண்டவர்களுக்கு மட்டுமே உள்ளது. ஆகவே வெற்றியை குறித்து அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கட்டும். எனில் நாம் தற்போது ஏதும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறீர்களா? அப்படி யார் சொன்னது? செயலாற்றாதவன் மனிதனாக இருக்க முடியாது. அப்படி என்ன செயலாற்ற வேண்டும் மாமா? துரியோதனன் தினமும் பீஷ்மாச்சாரியாரை வேலை தவறாது நிந்தித்துக் கொண்டிருப்பது. அதைதான் தினமும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் சிறப்பாக செய்யுங்கிறேன். பீஷ்மரை அதிகம் நிந்தித்தால் அவருடைய வாள் அண்ணனின் கழுத்திற்கு வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? இதையே சற்று மாற்றி யோசித்து பாருங்களேன். எப்படி? அதே வாள் பாண்டவர்களின் கழுத்திற்கு சென்றால் உன் நிந்தனை பொறுக்காமல் அவர் பாண்டவர்களை கொன்று விடுவேன் என்று சபதம் பூண்டால்? அற்புதம் மாமா, அற்புதம். பிதாமகர் மட்டும் அப்படி ஒரு முடிவிற்கு வந்துவிட்டால் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பிதாமகர் பாண்டவர்களில் ஒருவரை கொன்றுவிட்டால் போதும், மற்றவர்கள் தானே மடிந்து போவார்கள். இது சாத்தியமா மாமா? இது சாத்தியமா? மருமகனே, முயற்சி என்றும் வீண் போனதில்லை. முயற்சி செய்து கொண்டே இரு.